அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டாபிக் நம்ம பிரெத்தை எப்படி ஹோல்டு பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்ம பிரெத்து எப்படி ஹோல்டு பண்ணுறதுன்னு நம்ம ஃபர்தர் இதில் பார்க்கலாம். நிமிர்ந்து உட்காந்துருத்தல், எண்ணி ஆசனாவில் கம்ஃபர்டபுள் சீட்டட் பொசிஷனில் உட்காந்துருக்கலாம். ஐதர் சித்தாசனாவில் உட்காந்துருக்கலாம், பத்மாசனாவில் உட்காந்துருக்கலாம், இல்லை ஈஸி போஸ்டில் சுகாசனாவில் உட்காந்துருக்கலாம். இல்லை உங்களால் முடியல அப்படின்னா சேரில் உங்கள் கால் பாதம் தரையில் பதிகிற மாதிரி உட்காந்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட் உங்கள் ஸ்பைனு ரொம்ப முக்கியமானது. உங்கள் ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அவேராக இருக்கணும். அண்ட் உங்கள் ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுனால உங்களுக்கு பலம் நிறையா கிடைக்கும். உங்கள் லங்ஸ் விரியும். நீங்கள் ப்ரீத் அவுட் பண்ணும்போது லங்ஸு எல்லாமே விரியும் அண்டு கான்ட்ராக்ட் ஆகும். நல்லா லங்ஸ் எல்லாம் விரியும். இந்த மாதிரி லங்ஸ் எல்லாம் நல்லா விரிஞ்சுதுன்னா அப்போ தான் உங்கள் ப்ரீத்திங் நார்மலாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ப்ரேயரோட ஆரம்பிக்கலாம். கண்கள் மூடி இருக்கட்டும். நம்ம 3 times ஓம் சாண்டிங் பண்ணலாம். நம்ம ப்ரேயர் ஹயக்ரீவர் மந்திரம் சாண்ட் பண்ணலாம். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லது. கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர் எல்லாமே ஹயக்ரீவர் மந்திரம் சொன்னால் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு மறதி இருந்ததுன்னா இந்த மந்திரம் சாண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்பட்டிகாக்ருதம் ஆதாரம் சர்வவேத்யானாம் ஹயக்ரீவருபாஸ்மஹே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். நம்ம கைகளில் நல்லா ரப் பண்ணிக்கலாம். உங்கள் கண்களில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பாமை மெதுவாக கண்களை திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பிரெத் ஹோல்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரெத் ஹோல்டு எப்படி பண்ணுறதுன்னா, இன்ஹேல் பண்ணிவிட்டு ஹோல்டு 4 கவுண்ட்ஸ்க்கு ஹோல்டு பண்ணணும். எக்ஸேல் 4 கவுண்ட்ஸ்க்கு எக்ஸேல் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் ஹோல்டு பண்ணணும். இன்ஹலேஷனுக்கு ஹோல்டு இருக்குது, எக்ஸலேஷனுக்கு அப்புறமும் ஹோல்டு இருக்குது. வேணும்னா மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பிரெத் ஹோல்டு ஒன்றால்
எக்ஸலேஷனுக்கு அப்புறம் வரல அப்படின்னா எக்ஸலேஷனுக்கு அப்புறம் உங்கள் கையை வந்து நோஸை வந்து பிச் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு மெத்தட் மாதிரி தான். நம்ம ஆரம்பிக்கலாம். மூச்சை இழுத்துண்டு உயர்த்திக்கலாம். மூச்சை இழுத்துண்டு விடுங்க. மூச்சை இழுத்துக்கிட்டு விடுங்க. இப்போ ஆரம்பிக்கலாம். மூச்சு இடுங்க. 1 2 3 4 ஹோல்டு பண்ணுங்க. நிறுத்துங்க. 1 2 3 4 மூச்சை விடுங்க. 1 2 3 4 அடக்கி பிடிங்க மூச்சை. 1 2 3 4 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 2வது தடவை பண்ணலாம். 1 2 3 4 மூச்சு அடிக்குங்க. 1 2 3 4 மூச்சை வெளியில் விடுங்க. 1 2 3 4 மூச்சு அடைங்க. 1 2 3 4 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணுறீங்க. மறுபடியும் 3வது ரவுண்டு பண்ணலாம். மூச்சு இழுங்க. 1 2 3 4 மூச்சு அடைக்குங்க. 1 2 3 4 மூச்சை வெளியில் விடுங்க. 1 2 3 4 மூச்சு அடங்க. 1 2 3 4 மூச்சை வெளியில் கம்ப்ளீட்டாக வெளியில் விட்டுறலாம். நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பிரெத்தை நீங்களே வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் பிரெத் நேச்சுரலாகவே இருக்கட்டும். ஓய்வு 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 ஓய்வு. மெதுவாக கைகளை ரப் பண்ணிக்கலாம். கண்களில் வைக்கலாம். மெதுவாக கண்கள் கண்கள் ஓப்பனாக வச்சுக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.